உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு திகார் சிறைக்கு செல்வார் என பாஜக இந்திய தேசிய செயலாளர் இப்ராஹிம் பேட்டி. நீங்க வந்து அவங்க வச்சுக்கோங்க. ஓகே வண்டியில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ கோயில் நின்று ஃபோட்டோ மாண்புமிகு பாரத பிரதமர், சமத்துவ நாயகன், சமூக நீதியின் காவலன் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களின் 3வது முறையான ஆட்சி என்பது பாரத மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத் தலைவர்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இன்றைக்கு இருக்கிறது. நாளைய மறுதினம் அவர் பதவியேற்பு விழாவில் அனைத்து மதத்தினரும் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். பாரதம் என்பது உலகின் குருவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சந்தோஷமான நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநிலத்தின் ஒவ்வொரு நிர்வாகிகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாரத பிரதமருடைய 3வது முறை பிரதமராக கூடிய அந்த நிகழ்வை நாங்கள் சந்தோஷ மிகுதியோடு சித்தாமூருடைய ஒன்றிய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாபெரும் எழுச்சி பணியாற்றி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் பகதூர் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து ஏழை மக்களுக்கு, குறிப்பாக முதியோர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இன்றைக்கு அச்சரப்பாக்கம் மசூதியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் நிறைந்த ஆரோக்கியத்திற்காகவும் பிரார்த்தனை செய்யவிருக்கிறோம். அதே போன்று பல்வேறு திருக்கோவில்களிலும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனையில் ஈடுபட இருக்கிறோம். வரக்கூடிய நாட்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை வெளிப்படுத்தி இங்கு இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களை சிறைக்கு தள்ளுவதற்கான நாட்களாக இருக்கும். உதயநிதி போன்றவர்கள் எல்லாம் துணை முதல்வர் கனவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் போதைப் பொருள் விற்பனையிலே அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக இன்றைக்கு பல செய்திகள் கூறிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் துணை முதல்வர் ஆவதற்கு முன்னால் தீகார் சிறைக்கு செல்வார் என்ற ஒரு நிலைதான் ஏற்பட போகிறது. பிரதமருடைய இந்த 3வது முறை என்பது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். 10 ஆண்டுகள் நிறைவு பெற்ற பிறகு அது வெறும் டீசர் தான், ட்ரைலர் தான். நிஜமான ஒரு உண்மையான வளர்ச்சிக்கான பாரதத்தை இனிதான் சந்திக்க போகிறது. அதில் ஊழல்வாதிகளுக்கு இடமில்லை. குறிப்பாக திமுகவினர்களுக்கும் திமுகவுடைய நயவஞ்சக இந்த கூட்டணியினருக்கும் தமிழகத்தில் இடம் இல்லை என்பதை நாங்கள் எடுத்துச் சொல்வோம். நன்றி.